Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். இந்த வீடியோ கம்பெனிஸ் ஆக்டில் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் பார்ட் 2 வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஆக்சுவலாக வீடியோ ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் லிஸ்டிங்ஸு. அதில் 2 கம்பெனி வருதுங்க. ஒன்று லிஸ்டட் கம்பெனி, இன்னொன்று அன்லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 52 சொல்கிறது லிஸ்டட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கணும்னா நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் லிஸ்டட் கம்பெனி. அன்லிஸ்டட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டிங் பண்ணலை, செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பப்ளிக் கம்பெனி அவங்களுடைய செக்யூரிட்டிஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணலை அப்படின்னா அவங்க அன்லிஸ்டட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதாவது இந்த பேஸ் ஆஃப் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் 2 வருதுங்க. ஒன்று கவர்மெண்ட் கம்பெனி, இன்னொன்று நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்த டெஃபினிஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கவே நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லைன்னா 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ளஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இவங்க எல்லாருமே 51% 51% ஆர் மோர் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக கூட இருக்கட்டும், அவங்க 51% மேலே ஸ்டேக் வச்சுருந்தாங்க, அதாவது ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஆக்சுவலாக அந்த கம்பெனியை நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதே இது நான் கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க. ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் கவர்மெண்ட் எந்த விதமான ஷேர்ஸும் வச்சுன்னு இருக்காது. ஆக்சுவலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த விதமான ஷேர்ஸும் வச்சுன்னு இருக்காது ஒரு கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனி நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ எந்த கம்பெனியில் கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸே இல்லையோ அந்த கம்பெனி நான் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கவர்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கலை அப்படின்னா அது நான் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம அதர் டைப்ஸுக்கு வரும். இதில் தான் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அசோசியேட் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, கம்பெனி, இன்ஆக்டிவ் கம்பெனி, ப்ரொடியூசர் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதில் நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1% கம்பெனினா என்னது, செக்ஷன் 8 கம்பெனினா என்னது, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக வீடியோ நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இது பேங்கிங் கம்பெனினா என்னது, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. தனியாக எதுக்கு நான் ஒரு ஆக்சுவலாக வீடியோ போடுறேன். அதை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே நம்ம வீடியோ ஈஸியாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசோசியேட் கம்பெனினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஸோ மறக்காமல் டெக்ஸ்ட் புக்கில் போய் எல்லாமே படிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மீனிங் தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு லாவில் மீனிங் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அசோசியேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 அசோசியேட் கம்பெனி அப்படிங்கிறத சொல்கிறது ஆக்சுவலாக. ஸோ அசோசியேட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஏ அப்படிங்கிற கம்பெனி பி அப்படிங்கிற கம்பெனியுடைய ஷேர்ஸை 20% கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனியில் 20% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பியுடைய ஷேர்ஸில் 20% ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் கால்ட் ஆஸ் அன் அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ இதுலேருந்து பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி 20% வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அந்த 20% அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு லாவில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மேலே சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னா அதை அசோசியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் அசோசியேட் கம்பெனி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் புக்கில் போய் மறக்காமல் பாருங்கள், புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42 ஃபாரின் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 42 என்ன சொல்கிறது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஃபாரின் கம்பெனிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா
வால்மார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு வால்மார்ட் தெரிஞ்சுக்கலாம். வால்மார்ட் வந்து யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு கம்பெனி. அது வந்து இந்தியாவில் வந்து ஏஜென்ட் வச்சோ இல்லைனா இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியோ ரன் பண்ணால் எப்படி இருக்கும், அதை வந்து ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் கம்பெனிங்கிறது ஒரு வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி, அந்த நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ இந்தியாவில் வந்து அவங்க வந்து உதாரணத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற பல கம்பெனிஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் தான். ஸோ நம்ம வந்து கொக்கோ கோலா சொல்லலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஆக்சுவலாக நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே ஃபாரின் கம்பெனியில் ஆக்சுவலாக வந்து வரலாம். ஸோ ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது வெளிநாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி லண்டனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள இந்தியன் ஆக்ட் படி ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அவங்க இந்தியாவில் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணாலும், எப்படி பிஸ்னஸ் பண்ணாலும், அதாவது வந்து அவங்க இது இன்டர்நெட் மூலமாக பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து அவங்க தனியாக ஏஜென்ட்டை வச்சு ரன் பண்ணாலும் சரி, இல்லை தனியாக கம்பெனியே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணாலும் சரி, அவங்கள வந்து ஃபாரின் கம்பெனியாக ஆக்சுவலாக வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கம்பெனி வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 85 வந்து ஸ்மால் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்டிஷன்ஸை எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து 10 கோடிக்கு கீழே ஷேர் கேபிட்டல் வச்சுருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி வந்து 100 கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் வச்சுருந்தாலோ, சேல்ஸ் வச்சுருந்தாலோ, அந்த கம்பெனியை நம்ம வந்து ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆக்சுவலாக. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெஃபினேஷன் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனிக்கு அப்ளை ஆகாது. அதே மாதிரி கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8. செக்ஷன் 8னா என்னது, அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போதைக்கு அது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கு இந்த ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகாது, ஒரு செக்ஷன் 8 கம்பெனிக்கு இந்த ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி ஆர் பாடி கார்ப்பரேட் கவர்ன்டு பை எனி ஸ்பெஷல் ஆக்ட், தனியாக ஒரு ஆக்டை வந்து சொல்கிறது. உதாரணத்துக்கு வந்து பேங்கிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி அவங்க வந்து கவர்ன் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ளே வராது, ஏன்னா அது கவர்ன்டு பை ஸ்பெஷல் ஆக்ட் இல்லை. ஸோ அதனால் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ், இந்த ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறதுக்குள்ளே வராதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் புக்கில் கொடுத்ததை சொல்கிறேன் ஆக்சுவலாக. 50 lakhsக்கு மேலே அவங்களுடைய பெய்டப் கேபிட்டல் வந்து ஏறக்கூடாது, எக்ஸீட் ஆகக்கூடாது. அண்ட் 50 lakhsக்கு மேலே எக்ஸீட் ஆனாலும் 10 கோடிக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரியே ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. 2 கோடிக்கு மேலே எக்ஸீட் ஆனாலும் 100 கோடிக்குள்ளே அவங்க கம்மியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு 10 crores and 100 crores வச்சு சொன்னேன். புக்கில் வந்து இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் மறக்காமல் புக்கை போய் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டார்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஆக்டிவ் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பிகாஸ் இன்ஆக்டிவ் கம்பெனி வந்து ஒரு டார்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம இன்ஆக்டிவ் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு டார்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறது வரலாம். இன்ஆக்டிவ் கம்பெனி பேர்லேயே இருக்குங்க, இன்ஆக்டிவ், அது ஆக்டிவாகவே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இன்ஆக்டிவ் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாக கம்பெனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷமாக வந்து அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே நடக்கலை, எந்த விதமான பிஸ்னஸும் நடக்கலை, இல்லைனா தொடர்ந்து 2 வருஷமாக அவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணலை அப்படின்னா அதை வந்து இன்ஆக்டிவ் கம்பெனி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் வந்து இன்ஆக்டிவ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இந்த மாதிரி கம்பெனி இன்ஆக்டிவாக ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஆக்டிவ் கம்பெனி வந்து நீங்கள் வந்து டார்மெண்ட் கம்பெனியாக மாற்றிக்கலாம். டார்மெண்ட் கம்பெனி பேசிக்கலி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அசட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது அசட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டார்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சுவலாக வச்சுக்கலாம். டார்மெண்ட் அப்படிங்கிற மீனிங்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக மீனிங்கு. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் கூட டார்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேம் போகும். ஸோ இப்போ நம்ம ப்ரொடியூசர்
ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ ஜென்ரலாக ப்ரொடியூசர் கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் கம்பெனிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து புது ஆக்டில் கிடையாது. பழைய ஆக்டில் வந்து செக்ஷன் 581A சப்கிளாஸ் 1 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்கிளாஸ்னால் என்னது, சப்செக்ஷன்னா என்னது, டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 581A சப்கிளாஸ் 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கம்பெனியெல்லாம் செக்ஷன் 581B படி அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அவங்களுடைய நோக்கங்களை அமைச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக கிடச்சிரும். அண்ட் ப்ரொடியூசர் கம்பெனியோடைய மெம்பர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான் அவருடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பிரைமரியாக ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பிரைமரி ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ப்ரொடியூசர் கம்பெனியோடைய மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை பற்றி பார்ப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து என்ன செக்ஷனில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 186 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ செக்ஷன் 186ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு அண்ட் அதர் செக்யூரிட்டிஸை அக்வயர் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சு அதுக்கு இருக்கும், ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும் அதுக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்பெஷல் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஆக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லைனா எல்ஐசி, யூடிஐ, யுனைடெட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இது கொடுக்கப்படும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். That's it for this video. Have a fantastic day. Stay home, stay safe and thank you.